பிரதமருடைய எஞ்சிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரதமர் எங்க எங்க எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். பாருங்க. பிரதமர் நித்தி ஆயோக். நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய பிரதமர். இந்த நிதி ஆயோக்கிற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா திட்ட ஆணையம் இருந்துச்சு, பிளானிங் கமிஷன். அதனுடைய தலைவரும் யார் அப்படின்னா பிரதமர் தான். என்ஐசி, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு குழு, அதனுடைய தலைவரும் யார் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் தான். அடுத்து ஐஎஸ்சி, இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான குழு, அதனுடைய தலைவராகவும் பிரதமர் செயல்படுகிறார். அடுத்து என்ஆர்டபிள்யூசி, நேஷனல் ரிசோர்ஸ் ஃபார் வாட்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய நேஷனல் ரிவர் வாட்டர் கமிஷன், தேசிய நதிநீர் ஆணையம். இந்த நதிநீர் ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். அடுத்து வெளியுறவு கொள்கை, நம்ம நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையை உருவாக்குறதும் அவர் தான், அதுக்கு வடிவம் கொடுக்கறதும் அவர் தான், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதும் அவருடைய நோடு இல்லாம முடியாது. முதன்மை செய்தி தொடர்பாளர், அவர் அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால அரசாங்கம் பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதன்மை செய்தி தொடர்பாளராக இருப்பாரு. எப்போ முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெருக்கடி காலத்தின் போது. சோ இதுதான் என்ன அப்படின்னா அவருடைய முதன்மை செய்தி தொடர்பாளராக அவர் இருக்கிறதுனால அரசாங்கத்தினுடைய பல்வேறு விஷயங்களை பத்தி என்ன பண்றாரு அப்படின்னா நாட்டு மக்களுக்கு அவர் சொல்றாரு. அடுத்து நெருக்கடி நிலை மேலாளர். நெருக்கடி நிலை மேலாளர் அப்படின்னா நம்ம நாட்டுல திடீர்னு ஒரு நெருக்கடி வருது. அந்த நெருக்கடி இயற்கை நெருக்கடியாக இருக்கலாம், பேரிடராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கொரோனா வந்துச்சு. கொரோனா வரும்போது நம்மளுடைய பிரதமர் அப்பப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் முன்ல காணொலியில தோன்றி பல்வேறு விதமான செயல்களை செய்ய சொல்லுவாரு. மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கு, அரசாங்கம் உங்க கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி மேலாளரா யாரு செயல்படுவா அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் செயல்படுவாரு. மக்களை சந்தித்தல், அவரு அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால பல இடங்களுக்கு பயணிக்கிறாரு, பல்வேறு விதமான மக்களை சந்திக்கிறாரு, சந்திச்சு மக்கள்கிட்ட இருந்து பல்வேறு குறைகளை மனுக்களை பெறுறாரு. அந்த மனுக்களை தன்னுடைய அலுவலகத்தின் மூலமாக பல்வேறு துறையின் மூலமாக என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்றாரு. அடுத்து கட்சி தலைவர், நாடாளுமன்றத்துல பிரதமர் தான் ஆளுங்கட்சியினுடைய தலைவரா இருப்பாரு. தலைவரா இருந்து எதிர்கட்சிகளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்வாரு. அடுத்து அரசியல் சேவை தலைவர், அவர் தான் என்ன அப்படின்னா அரசியல் சேவை தலைவராக இருந்து அவர் நாட்டு மக்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளை செய்யறாரு.